ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் பால ஜோதிடர்களுக்கான ஆன்லைன் வகுப்பில் படிப்பவர்களுக்கு தேர்வு எண் 9 நடத்தவிருக்கிறோம். அதற்கான கேள்விகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கேள்விகள் முழுமையாக ஆராய்ந்து அந்த குறிப்பேட்டில் எழுதியுள்ளவற்றுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இது 2 பிரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 1 செக்ஷன் ஏ. இதில் சரியான விடையை மட்டும் தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, சிறப்பான விடையையும் தேர்ந்தெடுப்பது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு கூறக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ல எது பெஸ்ட் ஆன்சர்னு சரி. அது முதல் பகுதி செக்ஷன் ஏ. செக்ஷன் பி பிரிவு ஆவண்ணா என்பது பொறுத்துக. இடதுபுறம் 10 இறைவர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இறைவரும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துள்ளதாக நாம் படித்துள்ளோம். ஆக ஒரு புறம் இறைவனுடைய பெயர்களும் மறுபுறம் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் எது என்பதை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சரியான முறையில் பொருத்த வேண்டும். ஒரே இறைவனுக்கு 2 நட்சத்திரங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு, அல்லது 2 நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரம் 2 வெவ்வேறு இறைவர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு சரியான முறையில் பொருத்தி இதற்கான பதிலை தாங்கள் தெரிவிக்க வேண்டும். இவை நமது மதிப்பீட்டுக்காக எடுத்துக்கொள்ளப்படும். கேள்வி எண் 9. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிதேவதை யார்? கேள்வி எண் 9 முதல் கேள்வி, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிதேவதை யார் என்று பார்த்தோமேயானால், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தினை வழிபட்டால் அவர்களுக்கு அந்த பரிகாரம் சிறப்பாக மேலோங்கும், எந்த தெய்வத்தை வணங்கி அந்த பரிகாரத்தினை அவர்கள் துவங்க வேண்டும், அவையே அதிதேவதை எனப்படும். எனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிதேவதை தெய்வம் எது? சரஸ்வதி தேவியா, பார்வதி தேவியா, சிவபெருமானா, பிரம்மாவா என்பது சரியான முறையில் குறிப்பிட வேண்டும். இரண்டாவதாக கேள்வி, குதிரை எந்த நட்சத்திரத்தின் வடிவம்? குதிரை என்பது எந்த நட்சத்திரத்தின் வடிவம்? நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவங்களை அலுவலகத்தின் மேஜையிலோ அல்லது தாம் பணிபுரியும் இடத்தில் ஒரு புகைப்படமாக வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு என்று நாம் கற்றறிந்தோம். எனவே குதிரை எந்த நட்சத்திரத்தின் வடிவம்? அஸ்வினி நட்சத்திரத்தின் வடிவமா, பரணி நட்சத்திரத்தின் வடிவமா, கிருத்திகை அல்லது ரோகிணி நட்சத்திரத்தின் வடிவமா என்று சரியான பதிலை குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக, தேவ மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் எந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை? தேவ மருத்துவர்கள் என்று நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். 2 தேவ மருத்துவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அவர்கள் எந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். கேள்வி எண் 4. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ சம்பத்துக்களை தரும் நட்சத்திரம் எது? செல்வ சம்பத்து என்பது சம்பத்து தாரா நட்சத்திரங்கள் என்று நாம் கற்றறிந்தோம். எனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ சம்பத்துக்களை தரும் நட்சத்திரம் எது? பரணி, பூரம், பூராடம் அல்லது கிருத்திகை, ரோகிணி, அஸ்தம் அல்லது மிருகஸ்ரீசம், சித்திரை, அவிட்டம் அல்லது திருவாதிரை, சுவாதி, சதயம். இவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக கேள்வி எண் 5 பார்த்தோமேயானால், 2, 6, 10 என்பது என்ன வகையான ராசிகள்? நம்ம ஒவ்வொன்றாக பார்த்தோம். தர்ம திரிகோண ராசிகள், கர்ம திரிகோண ராசிகள், காம திரிகோண ராசிகள், மோட்ச திரிகோண ராசிகள் பார்த்துள்ளோம். இதில் 2, 6, 10 என்பது எந்த வகையான திரிகோண ராசிகளில் வரும்? அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற 4 பிரிவுகளில் இந்து தர்மம் பிரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் இது 1. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதில் மோட்சத்தை மட்டும் திருவள்ளுவர் விட்டு மீதமுள்ள 3 பகுதிகளுக்கு அவர் திருக்குறள் எழுதியுள்ளார். அதே போல் இந்து மதத்தில் எந்த சாதத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பது வரும். இதன் அடிப்படையில் இந்த 2, 6, 10 என்பது எந்த திரிகோண ராசிகள் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். கேள்வி எண் 6. மந்திர சித்திகள் அடைய போவதை குறிப்பிடும் ஸ்தானம் எது?
ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தோம்னா அவர் மனசுல நிக்கணும். அவ்வாறு மனசுல நிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. இவற்றை நாம் நமது இந்து கலாச்சாரத்தின் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மந்திர சக்திகள் என்று கூறுவோம். மந்திர சக்திகள் என்பது எப்பயுமே சமஸ்கிருதத்தில் இருக்கும் மந்திரமாகவோ அல்லது திருமுறைகளாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்று கூறும் பொழுது அது ஒரு நபரின் மனதில் நிற்க வேண்டும். சூத்திரங்களாகவும் இருக்கலாம், கணக்குல ஒரு ஃபார்முலாவும் இருக்கலாம், சயின்ஸ்ல ஒரு ஈக்குவேஷனா இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட தேரியா இருக்கலாம், கான்செப்டா இருக்கலாம். அது ஒருத்தர் சொல்லும் போது அவருக்கு மனசுல நிற்குமா என்பதை குறிப்பிடும் இடம். அவராக பார்க்கும்பொழுது 1, 5, 9, 10 இந்த ஸ்தானங்களில் எந்த ஸ்தானம் மந்திர சக்தி அடைய போவதை குறிப்பிடும் ஸ்தானம் என்பதை சரியான முறையில் குறிப்பிட வேண்டும். கேள்வி எண் 7. பரம மைத்ரதாரா நட்சத்திரங்கள் எது எது என்றால் என்ன என்று எது என்று கேட்கப்படவில்லை. பரம மைத்ரதாரா நட்சத்திரங்கள் என்றால் என்ன? நட்பு நட்சத்திரங்களா, அதிநட்பு நட்சத்திரங்களா, செல்வங்களை வழங்கும் நட்சத்திரங்களா, அல்லது சாதகதாரா நட்சத்திரங்களா என்பதை சரியான விடை வேண்டும். அடுத்ததாக பரிகாரங்கள் என்றால் என்ன? பரிகாரங்கள் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? பொருட்செலவில் இருக்க வேண்டுமா? அந்த பேர் பரிகாரம் பொருட்செலவில் செய்வது சாலச் சிறந்தது என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பொருட்செலவில் ஈடுபடும் பொழுது அவருடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் என்பது இந்த கலிகாலத்தின் உண்மை. அதனால ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா பரிகாரத்தை பொருட்செலவுல பண்றதுக்கு வழிவகை செய்கிறார்கள். இரண்டாவது, மன ஈடுபாட்டில் இருக்க வேண்டும். ரொம்ப பேர் கேட்பாங்க, ஒரு பரிகாரம் ஜாதகர் தான் செய்யணுமா, அவங்க அப்பா அம்மா செய்யக்கூடாதா, ஜாதகருக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது, கல்லூரிக்கு போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, அவர்களுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது, வேற யாராவது செய்யலாமான்னு கேட்பாங்க. இல்ல, ஜாதகரே செய்தால்தான் சிறப்பு என்று கூறுவோம். ஆக மன ஈடுபாட்டில் இருப்பது நல்லதா, அல்லது மனதிற்கு பிடித்த இழப்பது நல்லதா? சில பேர் சொல்லுவாங்க அசைவத்தை நான் விட்டுருக்கேன் இந்த பரிகாரம் செய்யறதுனாலன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது நான் விட்டு போறேன், காசிக்கு போனா ஒண்ணு விட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி சில பேர் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது, அதுவும் பரிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்ததாக 9வது கேள்வி, ஆயுள் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரம் எது? நாம் 6 வகையான நட்சத்திர குழுக்களை கண்டுள்ளோம். அதில் ஆயுள் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திர கூட்டம் எது என்பது கேள்வி. சம்பத்து தாரா நட்சத்திரங்களா, சாதகதாரா நட்சத்திரங்களா, சேமதாரா நட்சத்திரங்களா, பரம மைத்ரதாரா நட்சத்திரங்களா என்பதை கண்டறிந்து கூற வேண்டும். அடுத்ததாக 10வது கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. இவை நாம் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் என்ற தாய்ப்பிற்கு கற்றுக்கொண்டுள்ளோம். 27 நட்சத்திரங்களில் திருமணத்திற்குரிய சிறப்பு பெற்ற நட்சத்திரம் எது? திருமணத்திற்கென்று சிறப்பு பெற்ற நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. அது ரோகிணி, மகம், உச்சிரம், அனுசம். குறிப்பிட்ட மாதத்தில் வரும் இந்த நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பு. எல்லா இடங்களிலும் திருமணம் நடந்தது. அந்த நட்சத்திரம் எது என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பொருத்துதல். இந்த பொருத்துகையில் ஒரு புறம் இறைவர் பல்வேறு அவதாரங்கள் எடுக்கும் பொழுது தோன்றியவர்கள் என்று, மறுபுறம் அவர்கள் தோன்றிய நட்சத்திரம் என்றும் 2 பிரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை பொருத்த வேண்டும். இது குறிப்பு என்னவென்றால், ஒரே கேள்விக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பதில்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, அல்லது ஒரே பதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சில நட்சத்திரங்கள் விடுபட்டும் போவதற்கும் வாய்ப்புண்டு, எங்கும் பொருந்தாமல் விடுபட்டு போவதற்கும் வாய்ப்புண்டு. எனவே அதனை மனதில் வைத்து நாம் பொருத்த வேண்டும். லட்சுமணர் பிறந்த நட்சத்திரம் எது, பரதர் பிறந்த நட்சத்திரம் எது, ராமர் பிறந்த நட்சத்திரம், இவை நாம் ஒவ்வொரு வகுப்பில் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வகுப்பில் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை கூறும்போது குறிப்பிட்டு நாம் கற்றறிந்தோம். அதனை ஞாபகப்படுத்தி எழுத வேண்டும். அடுத்து விநாயக பெருமான் பிறந்த நட்சத்திரம் எது? விநாயக சதுர்த்தி ஒரு குறிப்பிட்ட திதியில கொண்டாடுவாங்க. அதை சதுர்த்தி திதி என்று கூறுவோம். வளர்ப்பிறை சதுர்த்தியில் கொண்டாடுவது விநாயகருடைய, ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தியில் கொண்டாடுவது விநாயக சதுர்த்தி. அது தேதி, திதி என்பது தேதி.
நட்சத்திரம் என்பது பெயர். விநாயகர் பிறந்த நட்சத்திரம் எது? அந்த நட்சத்திரத்தை வைத்துதான் பெயரையே நாம் முடிவு செய்யும். இந்த முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் எது? ருத்ரன் பிறந்தார். ருத்ரன் என்றால் சிவபெருமான். சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் எது? பெருமாள் பிறந்த நட்சத்திரம் எது? பார்வதி தேவியார் பிறந்த நட்சத்திரம் எது? ஆறுமுக கடவுள் தோன்றியது எது? ஆறுமுக கடவுள் முருகர். ரெண்டுத்துக்குமே வேற வேற நட்சத்திரங்கள் நான் கூறியிருந்தேன். என்றால் முருகர் என்பது பிறந்த குழந்தை. பிறகு கார்த்திகை பெண்கள் வளர்த்து 6 குழந்தைகளாக 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறார்கள். பிறகு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் இந்த 6 முகங்களும் சேர்ந்து ஒரு முகம் ஆயின. அது 6 முக கடவுள் தோன்றியது எந்த நட்சத்திரம் அப்படின்னு. அடுத்ததாக ஆண்டாள் பிறந்தது. கோதை நாச்சியார் என்று கூறக்கூடிய ஆண்டாள் பிறந்தது எந்த நட்சத்திரம் என்பதை நாம் குறிப்பிட்டு பொருத்த வேண்டும். இதற்கான சரியான பதில்கள் அனுப்பவும். மொத்தம் 30 மதிப்பெண்கள் இதற்கு. சரியான சிறப்பான விடையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 2 மதிப்பெண்கள், பொருத்துகளுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 1 மதிப்பெண்கள், மொத்தம் 30 மதிப்பெண்கள். நாம் 30 மதிப்பெண்கள் இந்த தேர்வில் வைத்துள்ளோம். இதற்கான பதில்கள் தாங்கள் இந்த கமெண்ட்ஸ்லையும் போடணும், யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் போடணும். யூடியூப் பார்ப்பவர்கள், மேலும் நேரடியாக வகுப்பில் வந்து கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய விடைத்தாள்களை நேரில் கொடுக்கவும், தொலைதூர வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் தங்களுடைய விடைத்தாள்களை நீங்களே வைத்துக் கொள்ளவும், சரியான பதிலை மட்டும் வாட்ஸ்அப் முறையில் அனுப்பவும் என்று கூறிக்கொண்டு இந்த தேர்வு திறன் முடிவடைகிறது. இதற்கான பதில்கள் நாம் வரும் வாரத்தில் முதல் நாளில் விவரிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.